குட் மார்னிங். நாங்கள் இன்றைக்கி பார்க்குறது நிலை மின்னுடன் தொடர்புடைய நிகழ்வுகள். இயற்கையில் என்ன நிகழ்வுகள் நிலை மின்னோட தொடர்புடையதுங்கிறது தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அன்றாட வாழ்வில் நிலை மின்னுடன் தொடர்பான பல நிகழ்வுகளை கண்டிருக்கின்றோம். ஸோ என்ன சொல்லாங்கன்னு சொன்னால், நாங்கள் எங்களுக்கு சில நேரம் இது நிலை மின்னோட தொடர்பு இருக்குங்கிறது தெரியாது, ஆனால் எங்களோட அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் அதை அவதானிச்சிருப்போம். ரைட், இப்படியும் தொடர்பு பட்டு இருப்போம். நாங்கள் இவ்வாறான சில சந்தர்ப்பங்கள் பற்றி பார்ப்போம். மின்னல் உண்டாதல். ரைட், மழையுடன் கூடியதாக அல்லது மழை இல்லாத நிலையில் மின்னல் உண்டாகிய சந்தர்ப்பங்களை நினைவுபடுத்துங்கள். ஸோ இது இன்னைக்குமே இப்போ மழை காலம். ஸோ உங்களுக்கும் இந்த இதை அவதானி மின்னல் என்கிற விஷயத்தை நீங்கள் இந்த நாட்களில் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ரைட், இந்த பாடத்தை கற்பித்ததுக்கு பிறகு நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் உங்களோட சூழல்களில் அவதானிச்சு கொள்ளுங்க. மின்னல் காரணமாக சில வேளைகளில் உடைமைகளுக்கும் உயிர்களுக்கும் சேதம் ஏற்பட்டமை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஸோ மின்னல் காரணமாக இல்லாட்டி மின்னல் தாக்கினத்தால் எங்களோட உடைமைகள், சில நேரம் கடைகள் பற்றினு சொல்லுவாங்க, அடுத்தது வீடுகள் பற்றின அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, அடுத்தது எங்களோட வாகனங்கள் பற்றினெல்லாம் சொல்லுவாங்க. அதே நேரம் சிலர் மின்னல் தாக்கி இறந்தாங்கன்னெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ரைட், முகில்களில் ஏற்படும் நிலை மின்னேற்றங்கள் காரணமாகவே இந்நிலை ஏற்படுவதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஸோ இந்த மின்னல் என்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அவங்களோட கருத்து, இந்த முகில்கள் தானே, மலை முகில்கள், அந்த முகில்களில் ஏற்படுற நிலை மின் மாற்றம் தான் அன்னைக்கு மின்னல் உருவாகிறதுக்கு காரணமாயிக்கு. அப்போ முகில்களில் ஏற்படுற நிலை மின்னேற்றங்கள் தான் இந்த அந்த மின்னலுக்கு காரணம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இவ்வாறு முகில்களில் நிலை மின்னேற்றம் சேர்வதால் ஏற்றம் பெற்ற முகில்கள் உண்டாகின்றன. முதல்ல என்ன நடக்குதுன்னு சொன்னால், முகில்கள் ஏற்றங்கள் நடுநிலையாக்கப்பட்டு இருக்கும். ஆனால் முகில்கள் நாங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி முகில்களில் ஏற்படுற மாற்றத்தால் அதில் நிலை மின்னியல் மாற்றம் ஏற்படுது. அதனால தான் மின்னல் தோன்றுதுன்னு சொல்கிறாங்க. ரைட், ஏற்றம் பெற்ற முகில்களில் சேரும் மின்னேற்றங்கள் மின்பொறியாக வேறு முகில்களின் மீது அல்லது தரை மீது பாய்வது மின்னல் உண்டாதல் என அழைக்கப்படும். ஸோ மின்னல் உண்டாதல் என்றதுக்குரிய வரி விளக்கணம் உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லாங்கன்னு சொன்னால், ஏற்றம் பெற்ற முகில்களில், இப்போ முகில்கள் ஏற்றம் பெற்றதுக்கு பின்னால் சேரும் மின்னேற்றங்கள், ஏற்றம் பெறக்குள்ள என்ன செய்யுமா, இன்னைக்கு ஒரு மின்னேற்றம் உண்டு வரும். அந்த மின்னேற்றத்தில் வாரது ஒரு பொறியாக, ஒரு நெருப்பு பிளம்பு மாதிரி வரும் இல்லையா, அதைத்தான் பொறி என்று சொல்கிறாங்க. பொறியாக வேறு முகில்களின் மீது, அது ஒரு முகிலிருந்து அடுத்த முகிலுக்கு அல்லது அந்த மின் பொறி தரையின் மீது பாயிரத்தை தான் நாங்கள் சொல்றது மின்னல் உண்டாதல் அப்படி சொல்லுவோம். ரைட், மின்னல் உண்டாகும் விதம் பற்றி முதலாக ஆராய்ந்தவர் பெஞ்சமின் பிராங்க்லின் என்னும் விஞ்ஞானி ஆவார். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு கட்டாயம். இந்த மின்னல் தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்ட விஞ்ஞானியின் பேர் என்னன்றதை உங்களுக்கு தெரியணும், பெஞ்சமின் பிராங்க்லின். ரைட், மின்னல் உள்ள சந்தர்ப்பம் ஒன்றில் முகில்கள் வரை அனுப்பப்பட்ட பட்டம் ஒன்றின் உதவியுடன் இதில் உள்ள நிலை மின்னேற்றங்களை புவிக்கு கொண்டு வந்தார். இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், மின்னல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் ரைட் இவர் என்ன செய்யறா, ஸோ இது என்ன செய்யறாருன்னா, மின்னல்கள் உள்ள சந்தர்ப்பத்தில் இவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பட்டம் ஒன்று செஞ்சு அதை முகில்கள் இருக்கிற தூரத்துக்கு அனுப்பி அதில் இருந்து இந்த முகில்களில் காணப்படுற நிலை மின்னேற்றங்களை அந்த புவிக்கு கொண்டு வரார். ரைட், விதைகளை அழுத்தும் போது டிக் ஒலி உண்டாதல். ரைட், பட்டு துணிகளை அழுத்தும் போது உங்கள் கையில் உள்ள உரோமங்கள் அதனை நோக்கி கவரப்படுவதை டிக் என மெல்லிய
ஒளி ஏற்படுவதையும் அவதானித்து இருப்பீர்கள். ஸோ இன்னைக்கு அடுத்த இது சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் உடைகளை நாங்கள் ஸ்பெஷலாக பட்டு துணியை நாங்கள் அழுத்தும் போது அங்கே என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட கைகளில் இருக்கிற உரோமங்களுக்கு தானே அது வந்து அந்த பட்டு துணியை நோக்கி கவரப்படுறத நாங்கள் அவதானிச்சோம். அது மட்டுமில்லை டிக்கென்ற ஒரு மெல்லிய ஒளியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த அவதானிப்பு உங்கள்கிட்ட பட்டு துணி இருக்குமாக இருந்தால் இந்த நீங்கள் டெஸ்ட்டை நீங்கள் செய்து பார்க்கலாம். துணி அழுத்தும் போது மின் அழுத்தியுடன் துணி தொடுகையுறுவதனால் நிலை மின்னேற்றம் உண்டாவதே இதற்கு காரணமாகும். ரைட். ஸோ இது என்னென்று சொல்லாங்கடா, நாங்கள் உடுப்புகளுக்கு தானே ஸ்பெஷலாக பட்டு துணி அதை நாங்கள் அயன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா அங்கனைக்கு சூடு தானே, அதால் இந்த பட்டு துணி என்ன செய்ய முடியுதுன்னா நிலை மின்னோண்ட பெறுது. இதனால தான் அங்கனைக்கு எங்களோட உருவமங்கள் அந்த நோக்கி கவரப்படுது. அதே நேரம் டிக்குன்னு ஒரு ஒளியும் எழுப்பப்படுது. நீங்கள் இதை அவதானிக்கணும். ரைட். தொலைக்காட்சி திரைக்கு அருகே கையை கொண்டு செல்லும் போது உருவமங்கள் கவரப்படுதல். தொலைக்காட்சியை செயலிழக்க செய்யும் போது கையில் உள்ள உரோமங்கள் திரையை நோக்கி கவரப்படுவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். தொலைக்காட்சி திரையின் மேற்பரப்பில் நிலைமின் ஏற்றம் இருப்பதன் காரணமாகவே உடலில் உள்ள உரோமங்கள் அதனை நோக்கி கவரப்படுகிறது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் உங்களோட வீடுகளில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் நாங்கள் தொலைக்காட்சியை வந்து ஆஃப் பண்ண போகல, டிவியை நாங்கள் ஆஃப் பண்ண போகல, எங்களோட ஹையில் இருக்கிற உரோமங்கள் என்னன்னு சொன்னால் எங்களோட டிவியோட ஸ்க்ரீனை நோக்கி திரையை நோக்கி வந்து கவரப்படுறதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லாங்கன்னு சொன்னால் தொலைக்காட்சியோட ஸ்க்ரீனில் திரையில் வந்து மேற்பரப்பில் வந்து நிலை மின்னேற்றம் இருக்குது. இருந்ததால தான் உரோமங்கள் அதை நோக்கி கவரப்படுகிறது. ரைட். இங்கே நிலை மின்னேற்றம் வந்து நாங்கள் கரண்ட் கொடுக்குறதால அங்கேனைக்கு நிலை மின்னேற்றம் உண்டு. என்னென்னா டிவி வந்து நாங்கள் மின்சாரத்தின் மூலம் தான் டிவி வந்து இயங்குது. ஸோ அந்த மின்சாரத்தை பெறும்போது அங்கேனைக்கு ஏற்றம் வந்து வருது. ரைட். மேலே உள்ள நிகழ்வுகளுக்கு மேலதிகமாக நிழல் பிரதி எடுப்பான் வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளுக்கு உள்ளே இலத்திரனியல் சுற்றுகளில் நிலை மின்னேற்றம் பயன்படும் சந்தர்ப்பங்கள் உள்ளன. ஸோ இது தவிர நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிற கேமராவில், அடுத்தது ரேடியோ, அடுத்தது தொலைக்காட்சி, ரைட், டிவிக்குள்ள இலத்திரனியல் சுற்றுகள் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதாலேயும் நிலை மின்னேற்றம் உண்டாகுது அப்படின்னு சொல்லாங்க. ரைட். அடுத்த ஒரு விஷயம் சொன்னாங்க கொள்ளளவிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரோம். இந்த கொள்ளளவிங்கிறது என்னன்னு சொன்னால் அதுக்கு ஒரு செயற்பாடுன்னு சொல்லாங்க. 15 சென்டிமீட்டர் பரப்புள்ள மெல்லிய அலுமினிய தகடுகள் 2 அலுமினிய தகடு 2 எடுக்க சொல்லாங்க. மின் கம்பி எடுக்க சொல்லாங்க. கல்வனோமானி எடுக்க சொல்லாங்க. பொலித்தீன் தாள் எடுக்க சொல்லாங்க. உலர் மின் கலங்கள் 2 எடுக்க சொல்லாங்க. செலோ டேப் அல்லது ரப்பர் நாடா இது ரெண்டையும் எடுக்க சொல்லலாம். ரைட். இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ரைட். கொள்ளளவிகள் அலுமினிய தகடுகளுடன் மின் கம்பிகளை இணைங்க. இப்போ என்ன சொல்லாங்கன்னு சொன்னால் 2 அலுமினியம் கம்பிக்கு தானே 2 அலுமினியம் கம்பியோடையும் அலுமினியம் தகடோடையும் மின் கம்பிகளை இணைக்க சொல்லாங்க. தகடுகள் 2க்கு இடையே பொலித்தீன் தாளை வைத்து தகடுகள் 2ம் ஒன்றோடொன்று தொடுகை உறாதவாறு ரப்பர் நாடா அல்லது செலோ டேப் மூலம் இணையுங்க. இப்போ என்ன சொல்லாங்கன்னு சொன்னால் முதலாவது நாங்கள் அலுமினிய தகடோடு எங்கள்கிட்ட எடுத்த மின் கம்பிகளை இணைக்க சொல்லலாம். அதுக்கு பிறகு இப்போ ஒரே மாதிரியான அலுமினிய தகடும் அதோட இணைந்த மாதிரி எங்கள்கிட்ட மின் கம்பியும் போகுது. இப்போ இது ரெண்டையும் என்ன செய்கிறாங்கன்னா பொலித்தீன் நடுவில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 பக்கமும் அலுமினிய தகடை வைக்க சொல்லாங்க. அப்போ என்ன நடக்க போகுது, இந்த பொலித்தீன் தாள் இருக்கிறதால என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் 2 அலுமினியம் தகடும் வந்து ஒன்றோட ஒன்று
டச் ஆகாது, தொடர்பு படாது என்றால் அது ரெண்டு அந்த தகடு ரெண்டையும் பிரிக்கிறது வந்து பொலித்தீன் தாளாக இருக்க போகுது. ரைட். அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கண்டா அதை வச்சுட்டு அதை ஒன்று ரப்பர் நாடாவால் இல்லாட்டி செல்லோ டேப்பால் இணை ஒட்ட சொல்கிறாங்க. தகடுகளுடன் தொடுக்கப்பட்டுள்ள கம்பிகளை உலர் மின் கலங்களுடன் இணைத்து சிறிது நேரம் வையுங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் கம்பி அலுமினிய தகடில் வந்து மின் கம்பி அழிக்குதானே, அதை என்ன செய்ய சொல்லாங்கன்னு சொன்னால் மின்கலத்தோட இணைச்சு கொஞ்சம் அவதானிக்க சொல்லாங்க. மின்கலங்களை அகற்றி தகடுகளுடன் இணைக்கப்பட்ட மின் கம்பிகளுடன் கல்வனோமானியை இணைத்து உடனடியாக அவதானிங்க. இப்போ என்ன சொல்லாங்கன்னு சொன்னால், இப்போ அந்த தகடோடு இணைக்கப்பட்டுள்ள இந்த மின் கம்பிகளை முதலாவது அந்த எங்களோட மின்கலங்களோட இணைச்சி கொஞ்ச நேரம் வச்சு அவதானிக்க சொல்லாங்க. அதுக்கு இணைச்சி வைக்க சொல்லாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னு சொல்லாங்க, இந்த மின்கலத்தை எடுத்து போட்டு இப்போ அந்த தகடோட இணைக்கப்பட்ட மின் கம்பியை கல்வனோமானியோட இணைச்சி உடனடியாக அவதானிக்க சொல்லாங்க. இப்படிமுறை உடனடியாக மேற்கொள்ளப்படணும். ஏண்டா இதில் சடுதியாக ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் உடனடி மாற்றம். அதனால் அதை உடனடியாக அவதானிக்க சொல்லாங்க. அவதானத்துக்கான காரணங்களை கலந்துரையாடுங்கள். என்ன நடக்குதுங்கிறத சொல்கிறாங்க. ரைட். நிலை மின்னேற்றத்தை தற்காலிகமாக சேமித்து வைக்கக்கூடிய உபகரணம் கொள்ளளவிகள் எனப்படும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு தெரியணும் கொள்ளளவி என்றா என்னங்கிறது வரைவிலக்கணம் தெரியணும். கொள்ளளவிங்கிறது யாருன்னு சொன்னால், அது வந்து நிலை மின்னேற்றத்தை தற்காலிகமாகத்தான் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு உபகரணம். நிரந்தரமாக இல்லை, தற்காலிகமாக நிலை மின்னேற்றத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு உபகரணத்தை தான் நாங்கள் சொல்ல வந்து கொள்ளளவிகள் என்று சொல்லுவோம். உங்களால் செயற்பாடு 2.5 அமைக்கப்பட்ட உபகரணம் எளிய கொள்ளளவி ஆகும். ரைட். நாங்கள் முதல் 2 அலுமினிய தகடு எடுத்து அதில் மின் கம்பியை இணைச்சி அந்த 2 அலுமினிய தகடுக்கும் இடையில வந்து பொலித்தீன் தாளை வச்சு ஒட்டிட்டு அதில் மின் கம்பியோட முடிவுகளை 2 இதோட மின்கலங்களோட இணைச்சி வச்சு அதுக்கு பிறகு மின்கலங்களை அகற்றி அதுக்கு பிறகு கல்வனோமானியில் இணைச்ச உடனே நாங்கள் செய்கிற அந்த செயற்பாடு வந்து உண்மைக்குமே மிக எளிமையான கொள்ளளவியாக தான் நாங்கள் செய்திருக்கிறோம். உலர் மின்கலங்களுடன் இணைக்கும் போது கொள்ளளவினுள் நிலை மின்னேற்றம் களஞ்சியப்படுத்தப்படுகின்றது. மின்கலங்களை எடுத்தோம்னா அங்கே வந்து மின்னேற்றங்கள் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த மின் கம்பியை வந்து மின்கலத்தோட இணைக்கக்குள்ள என்ன நடக்குதுண்டா, மின்கலத்தில் இருக்கிற மின்னேற்றம் வந்து அப்படியே பாஞ்சிட்டு அதாவது சேமிக்கப்படுதுங்கிறது சொன்னால் மின் கம்பி கூட போய் அந்த மின் தகடுக்கு தான் அலுமினிய தகடு அதில் சேமிக்கப்படுது. உபகரண தொகுதியை கல்வனோமானியுடன் இணைக்கும் போது உடனடியாக அதில் உள்ள ஏற்றம் அகற்றப்படுது. என்ன செய்யணும்னா அதில் ஒரு இதொன்று சுற்றொன்று வாரத்தால் அதில் இருக்கிற இப்போ நாங்கள் கல்வனோமானியோட இணைப்பமாக இருந்தால் அங்கிணைக்க அந்த ஏற்றம் வந்து அகற்றப்படுறதால தான் கல்வனோமானியில் ஒரு மாற்றம் வருது. கொள்ளளவினுள் உள்ள ஏற்றத்தை அகற்றுவது மின் இறக்கம் என அழைக்கப்படும். மின் ஏற்றம் என்று சொன்னால் என்ன செய்யறண்டா, அந்த கொள்ளளவிக்கு மின்ன ஏற்றுறது. அதான் நாங்கள் என்ன செஞ்சுட்டோம்னா இந்த மின்கலத்தை இணைக்கிற டைம் நாங்கள் என்ன செய்யறோம்னா அந்த கொள்ளளவிக்கு வந்து மின்ன ஏற்றுறோம். கல்வனோமானியில இணைக்கக்குள்ள என்ன நடந்த அதில் இருக்கிற அந்த மின்னேற்றம் இல்லாமல் ஆற்றப்படும். அதற்கு நாங்கள் சொல்ல வந்து மின் இறக்கம் என்று சொல்லுவோம். ரைட். இந்த 2 வசனமும் கட்டாயம் உங்களுக்கு தெரியும். மின்னேற்றப்பட்ட போது வேண்டாம் அங்கே சேமிக்கப்படுது மின்னேற்றம். ரைட். கொள்ளளவி மின் இறக்கப்படும் போது என்று சொன்னால் சேமிக்கப்பட்ட கொள்ளளவியில் சேமிக்கப்பட்ட இது வந்து அகற்றப்பட்டு இல்லாட்டி பயன்படுத்தப்பட்டீங்கன்னு அர்த்தம். ரைட். கல்வனோமானியினூடாக மின்னேற்றம் அகற்றப்படுவதனால் கொள்ளளவி மின்னிறக்கம் அடையும். ஸோ இதில் 2 விஷயம் நடக்குது. ஒன்று வந்து மின்கலத்தோடு இணைக்கிற டைம் வந்து என்ன செய்யணும்னா அந்த எளிய கொள்ளளவி வந்து மின்கலத்தில் இருக்கிற மின்னேற்றத்தை வந்து எடுத்து சேமிக்குது, தற்காலிகமாக சேமித்து வைக்குது. ரைட். இப்போ நாங்கள் மின்கலத்தை அகற்றிட்டு
இப்போ கல்வனாமணியை வைக்கிற டைம் அங்கனைக்கு என்ன செய்யுதுண்டா கல்வனாமணியினூடாக கொள்ளளவியில் சேமிக்கப்பட்டது வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ அது வந்து அகற்றப்படுது. இன்னைக்கு அகற்றப்படுறதால மின்னிறக்கம் என்று சொல்லு மின்னிறக்கம் அடையுது. கொள்ளளவின் உள்ளே சேமித்து வைக்கக்கூடிய மின்னேற்றத்தின் அலகு பாரட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு தேவை. மின் கொள்ளளவியில் இருக்கிற மின்னேற்றத்தை அளக்கிறதுக்குரிய அலகு வந்து ஃபெரட்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த அலகு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதன் உப அலகாக மைக்ரோ ஃபெரட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றது. ரைட், இதான் ஃபெரட்டுங்கிறவர் தான் சர்வதேச அலகாக இருக்கும். அது சில மிக குறைந்த அளவான மின்னேற்றத்தை அளக்கிறது வந்து மைக்ரோ ஃபெரட்டில் அளப்போம். ரைட், பல்வேறு வட்ட அளவுகளின் வினைத்திறன் மிக்க கொள்ளளவிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஸோ நாங்கள் இப்போ பார்த்தது வந்து எளிய கொள்ளளவி. ரைட், வெரி சிம்பிள். ஆனால் வேறு வட்ட அளவுகளில் அதிகளவான மின்னேற்றத்தை சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு கொள்ளளவிகள் வந்து இன்றைய காலத்தில் வந்து உற்பத்தி செய்யப்படுது. ரைட், இவற்றுள் பெரும்பாலானவற்றுள் ஏற்றம் பெற செய்யக்கூடிய வோல்ட் அளவு, நேர் மறை முடிவிடங்கள், களஞ்சியப்படுத்தக்கூடிய உச்ச ஏற்றத்தின் அளவு உட்பட்ட பல தகவல்கள் மேலுரையில் குறிக்கப்பட்டவையாக காணப்படும். ஸோ இந்த கொள்ளளவிகள் தயாரிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அதே வினைத்திறன் வாய்ந்த கொள்ளளவிகள் உற்பத்தி செய்யப்படுறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ஏற்றம் பெறக்கூடிய எத்தனை வோல்டேஜ் இருக்குங்கிறதும், மின்னேற்றத்திடம் எது நேர்முடிவிடம் எது மறை முடிவிடம்ங்கிறதும், அடுத்தது அதில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கிற உச்ச ஏற்றம் எவ்வளவுங்கிற விஷயங்கள் எல்லாம் வெளிப்புறத்தில் இப்போ நோட் பண்ணப்பட்டு இருக்கும். ரைட், ரைட். அடுத்த செயற்பாடு தாராங்க. கொள்ளளவின் ஏற்றத்தையும் இறக்கத்தையும் இனங்காணுதல். தேவையான பொருள் 1000 மைக்ரோ ஃபெரட். ரைட், கொள்ளளவி ஒன்று, 3 உலர் மின்கலங்கள், 2 சிறிய LED பல்ப், 1 மின்கம்பிகள். இவ்வளவு தேவை. சரியா? கொள்ளளவிகளில் ஏற்றத்தையும் இறக்கத்தையும் பார்க்கறதுக்கு மின் ஏற்றம் மின் இறக்கம். ரைட், இப்போ செய்முறையை பார்ப்போம். கொள்ளளவின் இரு அந்தங்களையும் மின் கம்பியினால் இணைத்து கொள்ளுங்கள். ரைட், நாங்கள் ஆல்ரெடி இதுக்கு முதல் பார்த்தோம் அலுமினிய தகடண்டி. இப்போ ஆல்ரெடி கொள்ளளவியே இருக்குது. ரைட், இப்போ கொள்ளளவி எடுக்க சொல்லாங்க. இந்த கொள்ளளவியிட 2 முடிவடங்கள்லையும் வந்து மின் கம்பி தான் இருக்குதானே, அதை இணைக்க சொல்லாங்க. இப்போ என்ன சொல்லாங்கன்னா, இணைச்சிட்டு உலர் மின்கலங்களுடன் முடிவிடங்களை சரியாக தொடுத்து கொள்ளுங்கள். இப்போ என்ன செய்ய சொல்லாங்கடா, கொள்ளளவியில் மின் கம்பியை தொடுக்க சொல்லாங்க. இதுக்கப்புறம் அடுத்த முடிவிடத்தை வந்து மின்கலத்தோட இணைக்க சொல்லாங்க. இணைச்சிட்டு சில செகண்ட்களின் பின்னர் உடனடியாக மின்கலங்களை அகற்றி கொள்ளளவின் முடிவிடங்களுடன் எல்இடியை இணைத்து அவதானிங்க. இப்போ என்ன சொல்லிடுறாங்கன்னா, கொள்ளளவியோட ஃபர்ஸ்ட் என்ன சொல்லாங்கன்னு சொன்னால் மின்கலங்களை இணைக்க சொல்லாங்க. அதுக்கப்புறம் மின்கலங்களை அகற்றிட்டு எல்இடி பல்பை இணைக்க சொல்லாங்க. சரியான முடிவிடங்களை இணைப்பதில் கவனமாக செயற்படுங்க. சரியா? அதிலேயும் சரியான முடிவிடங்களை சரியாக இணைக்கணும். இல்லைன்னு சொன்னால் அதோடைய செயற்பாடு இல்லாமல் போயிடும். உங்கள் அவதானிப்புக்கான காரணங்களை கலந்துரையாடுங்கள். முதலாவது படம் என்ன சொல்லாங்கன்னு சொன்னால் மின்கலங்களை இணைக்க சொல்லாங்க. 2வது படம் என்ன சொன்னால் மின்கலத்தை ஆட்டிட்டு எல்இடி பல்பை இணைக்க சொல்லாங்க. ரைட், அடுத்தது இன்னைக்கு முடிவிடங்களை இணைக்கக்குள்ள கவனமாக பார்த்து இணைக்கணும். சரியான முடிவிடங்களை சரியான இதோட இணைக்கணும். ரைட், இங்கே முதலாவது படத்தில் பாருங்க, கொள்ளளவி எடுத்தீங்கன்னா அதுக்கும் பாசிட்டிவ் ஏற்றம் பெற்ற ஒரு முடிவிடம் இருக்கு, நெகட்டிவ் ஏற்றாத மறை ஏற்றம் பெற்ற முடிவிடம் இருக்கு. அதே மாதிரி பேட்டரி எடுத்தீங்கன்னா அதுலேயும் நேரேற்றம் பெற்ற முடிவிடம் இருக்கு, மறை ஏற்றம் பெற்ற முடிவிடம் இருக்கு. அது சரியாக நாங்கள் போட்டால் தான் எங்களோட பரிசோதனை செயற்பாடு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிக்கும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் சரியான முடிவு எடுத்துக்கொள்ளலாம் ஆகிக்கும்.
அதே மாதிரி எல்இடி பல்ப் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் அதுலேயும் நேர்முடி விடமும் மறைமுடி விடமும் இருக்குது. அதை சரியான பொருத்தணும். ரைட். எல்இடி ஒளிர்வதற்கு காரணம் கொள்ளளவில் களஞ்சியப்படுத்தப்பட்ட ஏற்றம் எல்இடி இன் ஊடாக இறக்கப்பட்டமை ஆகும். மீண்டும் சரியான முறையில் உலர்களங்களை கொள்ளளவுடன் இணைப்பதன் மூலம் அதனை மின்னேற்றிக் கொள்ளலாம். இப்போ என்ன செய்யறோம்னா மின்னேற்றம் மின்கலத்தோட இணைச்சது நோக்கம் என்னென்னா மின்கலத்தில் இருக்கிற மின்னேற்றத்தை வந்து கொள்ளளவிக்கு மாற்றுறது, தற்காலிகமாக சேமிக்கிறது. இப்போ கொள்ளளவி மின்கலத்தை அகற்றிட்டு இப்போ அதுக்கு நாங்கள் எல்இடி பல்ப்ஸ் வைக்கக்குள்ள இப்போ கொள்ளளவிலே சேமித்து வைக்கப்பட்ட மின்னேற்றம் வந்து எல்இடி பல்பு கூடாக போயிட்டு அது பயன்படுத்தப்படக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னால் எங்களோட எல்இடி பல்ப் வந்து ஒளிரும் போது அந்த ஏற்றங்கள் பயன்படுத்தப்படுறதால அன்னைக்கு ஒளிருது. அதே நேரம் அந்த ஏற்றங்கள் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் எங்களோட எல்இடி பல்ப் வந்து ஒளிர்வது நின்று. ரைட். மேலே தரப்பட்ட செயற்பாட்டை மீண்டும் மீண்டும் பல தடவைகள் செய்யும். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ பல்பு பத்துறது நின்றுச்சுன்னா திருப்பி நீங்கள் மின்கலத்தோடு இணைச்சி கொள்ளளவிய ஏற்றம் பெற செய்து மின்கலத்தை அகற்றிட்டு அதோட திருப்பி எல்இடி பல்பை சேர்த்திங்கன்னா திருப்பி பார்த்தோம். ரைட். அதே நேரம் இப்போ பற்றி அது ஒரு குறிப்பிட்ட நேரம் பற்றிட்டு அதுக்கப்புறம் அது ஒளிர்றது நின்றும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னுச்சுன்னா மீண்டும் நீங்கள் மின்கலத்தோடு இணைச்சி கொள்ளளவிய சார்ஜ் பண்ணிவிட்டு ஏற்றத்தை பெற செய்துட்டு அதுக்கப்புறம் மின்கலத்தாட்டி மீண்டும் எல்இடி பல்போட இணைப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு எல்இடி பல்ப் ஒளிரும். ரைட்.